ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு பெங்களூர் டிராவல் விளாக். இன்னைக்கு நாம பார்க்குற ஹம்பி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்த விஜய் விட்டேலா கோயிலோட பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரியாக்கள் தான் பார்க்க போறீங்க. ஹம்பியில இருக்கக்கூடிய நிறைய பிளேசஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு கோயில் பக்கத்துல இருக்கும், அதுக்கு பக்கத்திலே பசார் இருக்கும், அதுக்கு பக்கத்திலே தப்பக்கலாம், அடுத்து அடுத்த கோயில் மறுபடி தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். அத மாதிரி தான் விஜய் விட்டேலா கோயிலுக்கு பக்கத்துல அந்த முன்ன இருக்கக்கூடிய பசார், அதுக்கப்புறம் டெம்பிள் டேங்க், பக்கத்துல ஒரு சிவன் கோயில், ராமானுஜர் கோயில், குதிரை கொம்பை அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு மண்டபம் அப்படின்னு தொடர்ச்சியா இந்த கோயிலை சுற்றி பக்கத்துல இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாம் பார்க்க போறீங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது ராமானுஜருக்குனே தனியா எழுப்பப்பட்ட மண்டபம், கோயில் அப்படின்னு கூட சொல்லலாம். எவ்வளவு அழகா வந்து கருங்கற்களை கொண்டு எவ்வளவு அழகா வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. பெரும்பாலும் விஜய் விட்டேலா கோயிலுக்கு வரவங்க அந்த கோயிலை மட்டும் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிடுறாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரி கோயிலோட சம்பந்தப்பட்ட திருக்கோயில்களை பாக்குறது இல்ல. இந்த கோயில் விஜய் விட்டேலா கோயிலோட தொடர்பு கொண்டதுதான். பெருமாள் கோயில்கள்ல பெரும்பாலும் ராமானுஜருக்குன்னு தனித்தனி சின்ன சன்னதியாவது அட்லீஸ்ட் வச்சிருப்பாங்க. சில பெரிய கோயில்கள் மட்டும்தான் ராமானுஜருக்குன்னு கொஞ்சம் பெரிய சன்னதியா இருக்கும். இப்படி செப்பரேட்டா ராமானுஜருக்குன்னு தனித்துவமா கட்டப்பட்ட கோயில் ஒரு சில தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு திருச்சியில இருக்கக்கூடிய 108 திவ்ய தேச கோயிலான புண்டரி காட்ச பெருமாள் திருக்கோயில அப்படியே அந்த பெருமாள் கோயிலுக்கு ஆப்போசிட்லயே ராமானுஜருக்குன்னு தனியா ஒரு கல் மண்டபம் எழுப்பியிருப்பாங்க. நான் இப்போ ராமானுஜருக்குன்னு தனி மண்டபம் பாக்குறது இங்கதான். ரொம்ப அழகாவே எழுப்பியிருப்பாங்க. பக்கத்திலேயே வந்து ஒரு சிவன் கோயிலுக்கான ஒரு நேம் போர்டு வந்து வச்சிருக்காங்க. அது வந்து அந்த பசார்னு சொல்லப்படுற விஜய் விட்டலா கோயிலுக்கு உள்ள பசார்னு சொல்லப்படுற பகுதியில அந்த நேம் போர்டு இருக்குது. பக்கத்துலதான் இந்த கோயிலும் இருக்குது. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கதான் சிவன் கோயிலா இருக்கணும். நிறைய கோயில்கள் வந்து அப்படியே கன்ஃபியூஷனா இருக்கிற மாதிரியே இருக்கும். பக்கத்துல நேம் போர்டை பார்த்துட்டு தான் நம்ம போற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இன்னொரு கோயில் அடுத்து தொடர்ச்சியா வர்றதுனால நம்மளுக்கு சில நேரம் கன்ஃபியூஸ் ஆயிரும். எந்த கோயில நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிரும். எவ்வளவு அழகா வந்து பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. நிறைய பேரு இந்த சைடுக்கெல்லாம் வர்றதே இல்ல. நம்ம அதை சொன்ன மாதிரி விஜய் விட்டலா கோயிலை பார்த்துட்டு அப்படியே போயிருவாங்க. நீங்க கோயிலை பாக்குற நேரத்துல எவ்வளவு மக்கள் வந்து அங்க அலைமோதுனாங்கன்னு பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி பேட்டரி கார்டு ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து அப் டு விஜய் விட்டலா கோயில் வரைக்கும் தான் இருக்குதே தவிர மற்ற பக்கத்துல இருக்க இடங்களுக்கு போற மாதிரி இல்ல. அதனால வயசானவங்க வந்தா கூட இந்த இடங்களுக்கு எல்லாம் வராம அப்படியே ரிட்டர்ன் போயிடுறாங்க. சில கோயில்களுக்கெல்லாம் நேமே தெரியல. அங்க இருக்கக்கூடிய சிலைகளை பார்த்தாதான் இது சிவன் கோயிலா இருக்கலாம், இல்லைன்னா பெருமாள் கோயிலா இருக்கலாம் அப்படின்னு நம்மளே ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வந்துருவோம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இது வந்து ஒரு பில்லர் மண்டபம் தான். ஆஹ் அந்த அந்த சைடுல இருக்கக்கூடிய வெளிப்பிரகாரம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சில கோயில்கள்ல அப்படியே ஒரே ஒரு அடுக்குல வந்து அமைச்சிருப்பாங்க. சில கோயில்கள்ல 2 அடுக்குல அமைச்சிருப்பாங்க. அதாவது 2 தூண்கள் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். இங்க வந்து 3 ஸ்டெப்பா வந்து அமைச்சிருக்க மாதிரி இருக்கும். ஒரு கல் தூண், அதுக்கப்புறம் சென்டர்ல ஒண்ணு, அடுத்து மறுபடியும் ஒண்ணு இருக்கிற மாதிரி இருக்கும். அதே ஸ்ட்ரக்சரா ஃபுல்லா வெளி சுற்று ஃபுல்லாத்தையுமே அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 பில்லர்ஸ் வந்து இருக்கதான் செய்யும். இந்த மாதிரி கோயில்கள்ல வெளிப்புறமா இருக்கக்கூடிய பில்லர் மண்டபங்கள் எல்லாமே இப்போதைக்கும் கோயில்கள்ல பார்த்திருப்பீங்க. வெளிப்புற திருச்சுற்றுன்னு சொல்லப்படுறதுல பில்லர் மண்டபம் எல்லாம் இருக்கும். அது எல்லாமே முற்காலத்துல பக்தர்கள் வந்து தங்குறதுக்காக ஏற்படுத்தி கொடுத்த பில்லர் மண்டபமா தான் இருக்கும். இப்பமும் சில பேரு அதுல உட்கார்ந்து ஓய்வெடுத்துட்டு போவாங்க. ஆனா பெரும்பாலான கோயில்கள்ல அது வெறிச்சோடி போய் தான் இருக்கும். இங்க என்னன்னா ஃபுல்லா புல் மண்டி போய் இருக்குது. அதுதான் ஒரு வித்தியாசம். இத வந்து பசார்ன்னு சொல்றதுக்கு பதிலா கோயிலுக்கு வெளியே இருக்க திருச்சுற்று அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அப்படியே ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது பசார்ன்னு சொல்ல போனாலே அது தொடர்ச்சியா இருக்கும். கோயிலை தாண்டி, கோயிலுக்கு வெளிப்புற அந்த கோபுரத்தை தாண்டி அப்படியே தொடர்ச்சியா இருக்கும். அதை தான் நம்ம பசார்ன்னு சொல்ல முடியும். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த பசாரை வந்து விஜய் விட்டேலா பசார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா பக்கத்திலேயே சிவன் கோயில், ராமானுஜர் கோயில், அதுக்கப்புறம் இன்னும் பல இடங்கள் இருக்கிறதுனால இது எல்லாமே பொதுவாக பசார்னு வந்து அழைக்கலாம். விஜய் விட்டலா கோயிலோட அந்த மெயின் என்ட்ரன்ஸ் ஆகும்போது கோபுரத்தை வந்து நோக்கி போகும்போதே நிறைய பசார் மாதிரிப்பட்ட இடங்கள் பார்ப்பீங்க. தொடர்ந்து நம்ம வீடியோலயே பார்ப்பீங்க. அத பக்கத்துல இருக்க இடங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பார்ப்பீங்க. எல்லாமே வந்து அந்த பில்லர் மண்டபம், பில்லர் மட்டும் தான் எஞ்சி இருக்குது. அந்த மேல இருக்கக்கூடிய மேற்கூரை ஆகட்டும் எல்லாமே வந்து போயிடுச்சு ஆல்மோஸ்ட். வெறும் பில்லர்ஸ் மட்டும் தான் ஆங்காங்கே நிக்கிறது மாதிரி தெரியும். நீங்க அடுத்து தொடர்ச்சியா பார்ப்பீங்க. இங்க வந்து இந்த ஏரியால வந்து நம்ம வந்து போய் பாக்குற நேரத்துல நிறைய இடங்கள்ல நேம் போர்ட்லாம் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல பார்த்ததுதான் ப்ரீ ஹிஸ்டரி பெயிண்டிங்ஸ் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அதாவது மலையில வந்து ஒரு பழைய காலங்கள்ல எல்லாம் பெயிண்டிங்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கலர்ஃபுல்லான பெயிண்டிங்ஸ் இருக்கக்கூடிய இடம் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. முந்தைய காலங்கள்ல அங்க போறதுக்கு அலௌடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு ஃபென்ஸ் எல்லாம் கொண்டு கவர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் போன மாதிரியும் தெரியல, போவாங்களா அப்படின்னு கூட தெரியல. சிலவங்க இந்த கரடி பயம் வந்து காட்டுறதுனால நிறைய பேர் அங்க இப்ப போறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்மளும் எதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பகுதிக்கு போகல.
நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது விஜய் விட்டலா கோயிலை வந்து நீங்க நோக்கி வரும்போது ஒரு பில்லர் மண்டபம் வந்து பாப்பீங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க பகுதி எல்லாமே வந்து அந்த கோயிலை நோக்கி வரக்கூடிய பகுதி. நாம வந்து வேற இடங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம கோயிலுக்கு வந்துட்டு மறுபடி இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதனாலதான் நாம வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கோயிலை வியூ பண்ணிட்டு மறுபடியும் அதை எடுக்க முடியல. அதனாலதான் இப்ப நீங்க பசார பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாமே. நான் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து பில்லர் மண்டபம் தான் எஞ்சி இருக்குது. இந்த பில்லருக்கு மண்டபத்துக்கு அப்படியே வெளிய பேக் சைடு பாக்குற இடத்துல ஒரு மலைத்தொடர் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அங்கதான் அந்த ப்ரீ ஹிஸ்டரி பெயிண்டிங்ஸ் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அங்கதான் இருக்குதா. இங்க பாத்தீங்கன்னா கோயிலோட புஷ்கரணி வந்து வரும். இப்போ வெளியே இடங்கள்ல இருந்து வரவங்க வந்து ஃபர்ஸ்ட் வர்றாங்கன்னா இந்த வழியோடிதான் கோயிலுக்கு வருவாங்க. ஃபர்ஸ்ட் புஷ்கரணி, அதுக்கப்புறம் பசார் பார்த்துட்டு தான் கோயிலுக்கு வர மாதிரி இருக்கும். எவ்வளவு அழகா வந்து புஷ்கரணி அமைச்சிருக்காங்க பாருங்க. இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்டெப் டேங்க வந்து கொஞ்சம் உயர்த்தி அந்த மாதிரி மக்களோட பார்வைக்கு கொண்டு வந்தா நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு இங்க ஸ்டெப் டேங்க் இருக்கிறதே தெரியாதது மாதிரி இருக்குது. இதுக்கு பக்கத்திலேயே ஒரு மண்டபம் இருக்குது. குதிரை கொம்பே மண்டபம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நாம சொன்ன குதிரை கொம்பே மண்டபம் இதுதான். நேமுக்கு ஏத்த மாதிரி ஒருவேளை இதுல குதிரைகளை பூட்டி வச்சிருக்கலாம். கோயிலுக்கு வரும்போது ராஜாக்கள் வந்த அந்த குதிரைகள் வைக்கிறதுக்கான இடமா கூட இருக்கலாம். ஆனா இங்க கோயில் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு சன்னதி இருக்குது. நிறைய பில்லர் கொண்டு எழுப்பியிருப்பாங்க. முன்னாடி உள்ள முகப்பு பாத்தீங்கன்னா ஒரு குதிரைக்கு மேல போர் வீரன் இருக்கிற மாதிரி 2 பில்லர் அமைப்பு வச்சிருப்பாங்க. அதனாலதான் இதுக்கு ஒருவேளை அந்த பேர் வந்ததா கூட நம்மளுக்கு தெரியல. பொதுவா ராஜாக்கு ஏற்ற மாதிரியும் வரக்கூடிய பக்தர்களுக்கு ஏற்ற மாதிரிதான் கோயில் வந்து முன்னாட்கள்லாம் கட்டியிருப்பாங்க. அப்படி அமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் தான் இது. இந்த இடத்துல இருந்து அப்படியே பனோரமா வியூல பாத்தீங்கன்னா தெரியும். சுற்றி முற்றி இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுல மலையாகட்டும், மலைக்கு மேலே ஆகட்டும், மலையோட அடிவாரம் ஆகட்டும், ஃபென்ஸ் கொண்டு கவர் பண்ணிருப்பாங்கன்னு சொன்னோம்ல, ஃபென்ஸ் எல்லாம் போட்டு அந்த மலைக்கு போகாத மாதிரி பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல எல்லாம் அங்கங்கே சின்ன சின்ன கல் மண்டபங்கள் இருக்கிற மாதிரிதான் நம்மளுக்கு கண்களுக்கு தென்படும். நிறைய இடங்களுக்கு நம்மளால போக முடியாது. நிறைய இடங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாத இடங்களே ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. அதனால ஹம்பி போனீங்கன்னா மிஸ் பண்ணாம எல்லா இடங்களையும் பார்த்துட்டு வாங்க. நாம வந்து இந்த இடத்தை பார்த்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் விஜய் விட்டாலா கோயில் நோக்கி போய் தான் அடுத்த இடங்களுக்கு போக ஆரம்பிச்சோம். அதனால ரிட்டர்ன் அதே வழியோடி தான் போயிட்டு இருக்கோம். நீங்க இப்ப பார்த்துட்டு இருப்பீங்க. இழுத்த அப்பா டயர்ட் ஆயிரும் எனக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் முடிஞ்சு 6 7 தட்ஸ் இட். 6 7 7